அட ஆமாங்க, இந்த படத்தை தளபதியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு டீமுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருப்போமா இப்படி கண்ணாடி போட்டு, நல்லா இருக்குல்ல? உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தளபதியும் பார்த்துருக்காரு. அவரும் பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்து பெஸ்ட் விஷஸும் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு சொல்லியிருக்காரு. அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா அலங்கு. எஸ், நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ ஷோக்கு நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் படம் பார்த்து முடித்தேன். என்ன அப்படி இந்த படத்தில் இருக்குது, எதுக்கு ப்ரிவ்யூ ஷோலாம் வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மைண்டில் இருந்துச்சு. பட் தேட்டருக்கு வந்து ஒரு ப்ரிவ்யூ தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பெட் லவர்ஸ்க்கு பிடிக்கும். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நார்மலாகவே ஒரு பெட் மூவி அப்படின்னா இந்த ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் காட்டுவாங்க. லேபு, கோல்டன் ரெட்ரீவர், இல்லை டால்மேஷன், இந்த மாதிரி டாக்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. லேப் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி டாக், நம்ம என்ன சொல்கிறதுனா தமிழில் சொல்லணும்னா ஒரு தெரு நாய். அந்த நாயை ட்ரெயின் பண்ணி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கோர் கான்செப்டாக வச்சுருக்காங்க. அந்த நாயால் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. எதை நோக்கி போகுது, என்ன நடக்குது, காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்டோரி லைனு, ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவங்கெல்லாம் நியூ ஃபேஸஸ் அப்படின்னு தான் இருந்தது. இன்டர்மிஷன் கிட்ட ஒரு ஒரு செக்மெண்ட் வைக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் ஃபயர் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் வில்லன், இன்னொரு பக்கம் இந்த நாய், இன்னொரு பக்கம் ஒரு கேங்கு, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ஓவராக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டீசெண்டான எக்ஸிக்யூஷன் கேஸ் கொடுக்குற பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 crores செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தான் இருக்கும். அண்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல், அவ்வளோதான். எல்லா உயிருமே எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஒரு டைலாக் படத்தோட கிளைமேக்ஸில் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்காக இருக்கட்டும், மிருகத்துக்காக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் சில இந்த கண்ட்ரி டாக்ஸ், நம்ம தெருநாய்களை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு எனக்கு ஹார்ட் சும்மாவே வீக் ஆகிடும். அதை பார்த்து இன்னும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு எனக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். 27th ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ரஜினி சார் அவரும் பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆபாசம் எதுவுமே இல்லை படத்தில். கம்ப்ளீட்லி ஸ்டோரி. ஒரு அனிமலை பேஸ் பண்ணி அந்த அனிமலை நடிக்க வைக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை செட்டில் எடுத்துன்னு உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். அதை நடிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு கண்ட்ரி டாக். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலாக. அந்த கண்ட்ரி டாக்ஸ்ன்றது நார்மலாக எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் ஃபுட்டு போடுவேன். எங்கள் அம்மாவும் ஃபுட்டு போடுவாங்க. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பொற பேக்கெட்லாம் வாங்கி வச்சிருப்போம். நான் போனோடனே ஒரு 4 நாள் அப்படியே வந்துடும். நமக்கு ஒரு சேஃப்டி. நம்ம ஏரியாக்குள்ள வந்து எங்கள் கெத்துரா எங்கள் பாடுற செக்யூரிட்டி எனக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் ஐ ரியலி லவ் த ஃபிலிம். அண்ட் இந்த கண்ட்ரி டாக் எடுத்து இது பண்ணது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ஃபீலு. அலங்கு நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட மனசில் இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட் ஃபார் ஷியோர். என்டையர் டீமுக்கு என்னோட விஷஸ். பார்த்த உடனே சரி ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றது பண்ணுறேன். நான் சொல்கிறது எல்லாமே இருக்கும். பட் இதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னோட ரிவ்யூஸ் வச்சு தேட்டருக்கு போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும். மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க் அங்கங்கே கொஞ்சம் பிசர் தட்டுச்சு. பட் இட்ஸ் எ டீசென்ட் ஒர்க் கைஸ், டீசென்ட் ஒர்க். கிளைமேக்ஸில் ஹீரோட அம்மா ஒரு வேலையை பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர், நைஸ், ஆல் த பெஸ்ட் டு த டீம். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது பொய்தானோ? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.